வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது தனவசிய மை, பணம் காசு தரக்கூடிய மையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். முதல்ல என்னென்ன தேவைப்படும்னா, ஏரழிஞ்சலுடைய முழு சமூலம் தேவைப்படும். ரெண்டாவது கருந்துளசி, ஆலம் விழுது, நீல விஷ்ணு கரந்தி, இது எல்லாத்தையும் சமூலம் எடுத்துக்கோங்க. ஆலம் விழுது மட்டும் நுனி தேவைப்படும். ஏன்னா ஆலம் விழுதில் நுனியில் தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள். அதனால் அதையும் கட்டாயம் எடுத்துக்கோங்க. அடுத்தது எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சால் ஆந்தையோட கண் அது மட்டும் கிடைச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா விலங்குகளை சாவடிக்கக்கூடாது. அதனால் கிடைச்சா அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா மூலிகை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய மூலிகை அனைத்தும் சுக்கர ஓரியல் மூலிகைகள் காப்பு கட்டி சாவு நிவர்த்தி செய்து அனைத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு புது யானைக்கண் சட்டியில் எல்லாத்தையும் மூலிகைகளையும் சேர்த்து புடம் போடுங்க. புடம் போட்டு கல்வத்தில் போட்டு நல்ல மை போல் அரைச்சிட்டு நான் மேலே சொன்னது போல் ஆந்தை கிடைத்தால் அதோடைய கண் சேருங்க, பிச்சு சேருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அரைத்து அது கூட புனுகு ஜவ்வாது சேர்த்து குழைத்து ஒரு செப்பு டப்பாவில் அடைச்சிக்கோங்க. அடைத்து நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, லக்ஷ்மி மற்றும் விஷ்ணு இருவரையும் நீங்கள் வணங்கணும். 48 நாள் வணங்கி ஜபித்த பிறகு நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மை எதுக்கு வேலை செய்யணுனாக்கா, பணம் காசு ஆகர்ஷணமாகும், தொழில் வியாபாரம் வெற்றியாகும், கல்யாண தடை யாருக்காவது இருந்துச்சுன்னா அந்த தடையை நீக்கலாம். மற்றும் லாட்ரி பந்தயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மையை நம்ம பிரயோகப்படுத்தி நம்ம கொடுக்கலாம். நன்றி.